ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போய் வச்சுட்டார். அனுமன் தேடி வர்றார். அனுமனுக்கு சீதை யாருன்னு தெரியாது, எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ராமர் கூப்பிட்டு சீதை இப்படி இப்படி இருப்பாங்கன்னு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர்ணனை பண்றார். இப்படி அழகா இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, இப்படி குணமா இருப்பாங்கன்னு எல்லாமே சொல்லி கொடுக்குறார். நேரா ராவணன் அரண்மனைக்கு போறார். மண்டோதரி இருக்கிற அரண்மனைக்கும் போறார். மண்டோதரினா யாருன்னு தெரியுமில்லம்மா? ராவணனுடைய மனைவி மண்டோதரி. அவங்க இருக்கிற அரண்மனைக்கு போன அனுமன் குழம்பி போயிட்டானா. என்ன குழப்பம்? இவங்க தான் சீதைன்னு நம்பிட்டான். யாரை பார்த்து? மண்டோதரியை பார்த்து இவங்க தான் சீதைன்னு அனுமன் நம்பிட்டான். என்ன காரணம்? ராமன் சொன்ன அடையாளம் எல்லாமே அப்படியே பொருந்திரு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு டவுட் வருது. எப்படி ராமனை பிரிஞ்சவங்க இப்படி பட்டு சேலை கட்டி பஞ்சனையில படுத்து தூங்குவாங்க? அதனால இவங்க சீதையா இருக்க முடியாதுன்ட்டு அவன் அசோகவனத்துக்கு தேடி போறான். இப்ப நான் யோசிச்சு பாக்குறேன், ராவணன் கிட்டயே ஆல்ரெடி சீதை இருக்காங்களா? மண்டோதரி அப்படியே சீதை மாதிரி தான் இருக்கிறாங்க. அனுமனாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அழகு, குணம் எல்லாமே சீதை மாதிரியே இருக்காங்க. ஆனா ராவணனுடைய சிந்தனை எங்க போச்சு? இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற மனைவியாகிய சீதை மேலதான் ஆசை வந்ததை தவிர தன் வீட்டிலேயே ஒரு சீதை இருக்கிறாள் என்கின்ற சிந்தனை ராவணனுக்கு இல்லை. அது மாதிரிதான் நம்ம வீட்டிலேயே நமக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லா மகிழ்ச்சிகளும் இருந்தாலும் கூட நமக்கான மகிழ்ச்சி வேறு எங்கோ இருக்கிறது என்று நாம் தேடி அலைவதால் தான் நம்முடைய வாழ்க்கையில் பாதி வீணாக போகிறது என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க கம்பேர் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், ஒன்னை விட ஒன்று பெட்டராகவே இருக்கும். கடைசி ஒன்னோட நிறுத்தவே முடியாது. ஒரு நாள் ஒரு புற்றுக்குள்ள ஒரு பாம்பு குடும்பத்தோட தங்கி இருந்தது. இந்த குட்டி பாம்புக்கு அப்பா பாம்பு எவ்வளவு வலிமையானவர், அப்பாவை விட யாராவது பெரிய பலசாலி இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அந்த அப்பா பாம்பு கிளம்பி போகும்போது பின்னாடியே இந்த குட்டி பாம்பு வந்திருக்குது. இந்த அப்பா பாம்பு போகும்போது கீரி வந்திருக்கு. கீரியும் பாம்பும் பயங்கரமா சண்டை போட்டு கீரி பாம்பை விரட்டி விட்டுருச்சு. இந்த குட்டி பாம்பு பார்த்துருக்கு, நம்ம அப்பாவோட ஒருத்தன் பலசாலி இருக்கான்டா, அவன் தான் இந்த கீரி, அவனை போய் பாராட்டணும்னு பின்னாடியே போயிருக்கு. இந்த கீரி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பூனை வந்து மியாவுன்னு கத்திருக்கு. கீரி பயந்துட்டு ஓடிடுச்சு. சே, கீரியை விட ஒருத்தன் பலசாலி இருக்கான், அவன் தான் பூனை, அவனை போய் பாராட்டணும்னு பின்னாடியே போயிருக்கு. ஒரு நாய் வந்து வள்ளுன்னு சத்தம் கொடுத்துருக்கு. பூனை பயந்து ஓடிடுச்சு. சே, பூனையை விட ஒரு பலசாலி இருக்கான் போல, அவன் தான் நாய், அவனை போய் நம்ம பாராட்டணும்ட்டு பின்னாடியே போயிருக்கு. ஒரு குட்டி பையன் நாய் மேல கல் எடுத்து எறிஞ்சிருக்கான். நாய் ஓடியே போயிடுச்சு. சார், உண்மையில பலசாலின்னா அந்த பையன் தான், அவனை போய் பாராட்டுவோன்னு அவன் பின்னாடி போயிருக்கு. ஒரு இளைஞன் அவனை கூட்டு சத்துன்னு அடிச்சு, ஏண்டா வாயில்லாத ஜீவன்களை எல்லாம் இப்படி வதைக்க கூடாது, ஒழுங்காரு அப்படின்னு விரட்டி விட்டுருக்கான். சார், இந்த இளைஞன் தாப்பா உண்மையிலே பலசாலி, இவனுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லணும்னு அவனுக்கு முன்னாடி நின்று தம்பி வணக்கம் அப்படின்ட்டு இருக்கு. அவன் ஐயோ பம்பு அப்படின்ட்டு ஓடி இருக்கான், பாம்புன்னு கூட சொல்ல முடியாம. அப்பதான் அது நினைச்சிருக்கு, உலகத்திலே நம்ம அப்பாவோட இவங்கெல்லாம் பலசாலின்னு நினைச்சு வந்தா இவன் நம்மளை பார்த்து பயந்து ஓடுறானே, அப்போ உலகத்திலே நம்ம தான் பலசாலியா அப்படின்னு நினைச்சிருக்கு.